Hey cuties, welcome back to Kali Somi Vlogs. ரொம்ப மந்த்ஸ் கழிச்சு ஒரு லாங் வீடியோ. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக கிளம்புற ஒரு பேக்கிங் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எங்களோட ட்ரெஸ்லாம் இங்கே பாருங்கள், ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சுட்டோம். இதுக்கே வந்து 2 நாள் ஆச்சு. இப்போ வந்து தியா ட்ரெஸ்ஸை பேக் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ரொம்ப யோசிச்சு குழந்தைங்க ட்ரெஸ்ஸை வந்து பேக் பண்ணி வைக்க வேண்டியிருக்கு. ஸோ அது அப்படியே ஒரு லாங் வீடியோ, அப்படியே ட்ராவல் ஜேர்னி, அது நாங்கள் எங்கே போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே வரும். அடுத்தடுத்த வீடியோலையும் வரும். மறக்காமல் அதுக்கு நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா ஐடியுமே கீழே கொடுக்குறேன், மறக்காமல் அதை போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நாங்கள் இன்ஸ்டா ஸ்டோரிலையும் போடுவோம், இங்கே லாங் வீடியோவும் போட போகிறோம். ஸோ இனிமேல் வந்து ஆக்டிவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கோம் நானும் காலேஜும். மறக்காமல் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன ட்ரெஸ் தியாக்கு பேக் பண்ணுறேன், என்னென்ன திங்ஸ் தியாக்கு நான் யூஸ் பண்ணுறேன், என்னென்ன புது திங்ஸ் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் தியாவுக்கு வந்து நிறைய ட்ரெஸ் வந்து புதுசாகவும் ஷாப் பண்ணியிருக்கேன். ஏன்னா பேபிஸ் வளர வளர அவங்களுக்கு பழைய ட்ரெஸ் எதுவுமே பத்துறதில்ல. இன்னொன்று என்ன, ஃபர்ஸ்ட் ரொம்ப காஸ்ட்லியாகவே ட்ரெஸ் எடுக்காதீங்க. குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மினிமல் பட்ஜெட் நமக்கு இருக்கும். ஏன்னா அந்த ட்ரெஸ் மந்த்லி அவங்களுக்கு வந்து நியூ ட்ரெஸ்ஸஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு மினிமல் பட்ஜெட்டில் தான் எடுப்பேன். ரொம்ப காஸ்ட்லி காட்டன்லாம் அப்படி நான் எடுக்க மாட்டேன். ஸோ பின்னாடி வந்து எங்கள் மேடம் கட்டிகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா எனக்கு பிடிச்ச 1-2 ட்ரெஸ்ஸஸை வந்து நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தியாக்கு வந்து நாங்கள் வந்து 1 வீக் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக 1 வீக் வந்து ஊருக்கு போகிறோம். ஸோ என்ன ஃபங்க்ஷன் தான் உங்களுக்கு தோண்டிகிட்டே இருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோலையுமே அதுக்கான க்ளூ இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மேடம்க்கு வந்து நிறையா காலையில் வந்து இந்த கவுனு, அதுவும் எப்படி சொல்கிறது, பேபிஸ்க்கு வந்து காட்டனாக தான் போட்டு விடுவேன். ஸோ அந்த மாதிரி திங்ஸ் தான் நிறைய எடுத்து வைக்க போகிறேன். ஸோ அதுக்காக நான் பேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து காலேஜ் ரொம்ப பிடிச்சி தியாக்கு ஒரு கடையில் அவங்களே போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கிடைக்கிறப்பெல்லாம் ரொம்ப மினிமல் பட்ஜெட்டில் எங்கெங்கே பிடிக்குதோ அதெல்லாம். ஏன்னா இதெல்லாம் ஒரு 2 தடவை போட்டாலே உங்களுக்கு பத்த மாட்டேங்கி. ஸோ அதனால் டக்குன்னு எல்லாத்தையும் போட்டு காலி பண்ணிடுது. ஸோ ஃபஸ்ட்டு கவுன் எல்லாம் வந்து இந்த மாதிரி காட்டன் காலையில் போடுற மாதிரி இருக்கிறதெல்லாம் தியாக்கு எடுத்து வச்சிடலாம். ஒரு 1 வீக்குங்கிறப்ப அங்கே போய் நான் எப்படியும் இன்னொருக்கு வாஷ் பண்ணுவேன். ஸோ இதுக்கும் பேபிஸுங்கிறதுனால எப்போ வேணால் ட்ரெஸ் அழுக்கு பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் நிறையாவே எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நைட்டு, ஏன்னா நைட்டு வந்து இப்போது ரொம்ப வெயிலுங்கிறதுனால ஏசியில் தான் மோஸ்ட்லி தியா வந்து ஊருக்கு போனாலும் நாங்கள் தூங்க வைப்போம். நைட்டு அந்த வெக்கையில் தூங்க மாட்டாங்க, அவங்களுக்கு அலர்ஜி மாதிரி வருது அப்படின்றதுனால. ஸோ அதனால் நைட் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா என்னன்னு தெரில. ஸோ இது உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் நைட்டு பேபிக்கு ரொம்ப கொசு கடிக்குது, நைட்டு தூங்க வைக்கிறோம் அப்படின்னாலும் உங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு பைஜாமா செட்டு மாதிரி நம்ம பெரியவங்க போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கும். நல்லா ஃபுல் ஹேண்ட் வந்துடும், கால் நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிரும். கையில் க்ளவுஸ் அதெல்லாம் கூட தேவையில்லை. இது போட்டாலே போதும், அவங்களுக்கு கொசு ரொம்ப கடிக்காது. ஸோ இன்னொன்று ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், காட்டன் இது. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் மறக்காமல் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லா ஸ்டோர்லேயுமே பைஜாமா செட்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப கம்மி தான், நான் நியர்பை ஷாப்பில் தான் எடுத்தேன். ஸோ இதே மாதிரி ஒரு 2-3 செட்டு வந்து நான் வச்சுருப்பேன் பேபிஸ்க்கு தியாக்காக. ஸோ இது அப்புறம் இந்த இதுவுமே அதே பேட்டர்ன் தான். நான் இப்போ காமிச்சேன் பார்த்தீங்கன்னா அதே கலரில் இன்னொரு செட்டு. ஸோ இந்த மட்டும் ஊருக்கு கிளம்புறோன்னு சொல்லிட்டு நான் வந்து 2 செட்டு எடுத்துகிட்டு வந்தேன் இதில். ஸோ இதுவுமே பாருங்கள் நல்லாயிருக்கும் பேபிஸ்க்கு, நல்லா ஃபுல் ஹேண்ட் கவர் ஆகி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் நைட் வேருக்கு பேபிஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாக. அப்புறம் இது என்ன ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீட்டில் பண்ணுறதாங்க. ஒரு கேர்ள் பேபி இருந்தால் அதுக்கு நம்ம பாய் ட்ரெஸ் சூட் மாதிரி ஒன்று போட்டு பார்ப்போம், ஒரு பாய் பேபி இருந்தால் அதுக்கு கவுன் போட்டு பார்ப்போம். அதே மாதிரி தியாக்கு வந்து இது வந்து எங்கள் டேடி போய் எடுத்துகிட்டு வந்தது. பாய் கெட்டை போட்டு பார்க்கணும்னு சொல்லி காலர்லாம் வச்சு க்யூட்டாக இருந்தாங்க அதில். ஸோ இதுவுமே நைட் வேருக்கு இப்போ நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இது வந்து இந்த 1 சைஸஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதுவுமே பேபிஸ்க்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா இடத்துலையுமே நம்ம டாப்பு அடியில் என்ன போடுறது தெரியாது, பேம்பர்ஸ் தெரியும் அப்படின்றப்போ கொஞ்சம் நியூ பார்னுக்கு இந்த 1 சைஸஸ். இது வந்து தியா வந்து 3 months இருக்கிறப்போ வாங்கினது. லிட்ரலி இப்போ வேற நல்லா யூஸ் ஆகுது அவங்களுக்கு. ஸோ இதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் இது வந்து நான் ஆன்லைனில் ஒரு ஷாப்பில் வாங்கினேன், 2 செட் வாங்கினேன்.
ஸோ இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும் பேபிஸ்க்கு. ஸோ நைட் வந்து இந்த மாதிரி ஃபுல் ஹேண்ட் போட்டு நம்ம கம்ஃபர்டபுளாக காட்டனில் பேபிஸை வச்சுக்கலாம். நான் ரொம்ப ட்ரெஸ்ஸஸ் வந்து காட்டன் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுதான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய ட்ரௌசர் இருக்குங்க என்கிட்ட. இந்த இந்த பிள்ளைக்கு வந்து ட்ரௌசர் வந்து நிறைய வச்சுருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த ஃபுல்லாக டாப் கவுன் மாதிரி கான்செப்ட் வந்து பிடிக்கல. இந்த டாப்பு ட்ரௌசர்ஸு இந்த மாதிரியே அவங்களுக்கு போடுவோம். ஸோ அதனால் நிறைய ட்ரௌசர்ஸ் எக்ஸ்ட்ராவும் இப்படி நிறைய எடுத்து வச்சுருப்பேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா அந்த காமனாக அந்த ஒயிட் பேண்டீஸ் வச்சுருப்பேன் பேபிஸ்க்கு ஏதாவது கவுன் மாதிரி போட்டு அடியில் போடுறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுட்டு சாப்பிட்றதுனால மேடம்க்கு வந்து ஒரு நாளைக்கு 3 ட்ரெஸ் மாற்ற வேண்டியிருக்கு. 3 வேளையும் ஃபுட்டு சாப்பிட்டாலும் 3 வேளையும் சிந்திடுவாங்க. ஸோ அதனால இந்த பிப்ஸ் வாங்கினேன். எக்ஸ்ட்ராவே இந்த வட்டம் போய் வேறு 2 வாங்கினேன். ஆல்ரெடி பழசு வந்து நான் வாஷ் போட்டிருக்கேன். ஸோ அதுவுமே வந்து துவைச்சி எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து எப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இதுவும். ஏன்னா இதையுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிடிச்சி ஆட்டுறது, அதை போட்டு கடிக்கிறது, அந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இந்த கர்ச்சீஃப் இருக்கும்ல அதையுமே இப்படி ஹோல்டு பண்ணி பேபிஸ் நெக்கில் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியே போகிறோம் நம்மளால அது பண்ண முடியலன்னா இந்த மாதிரி பிப்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே எடுத்து வச்சாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டவல்ஸு, இந்த வாய் தொடைக்கிற டவல்ஸ். இது ஃபுல்லாக இதுவுமே ஃபுல்லாக வந்து மஸ்லின் கிளாத் தான். ஸோ ஏன்னா அது வந்து வாயில் அவங்களுக்கு சில மாதிரி இந்த அழுத்தி தொடச்சாலே ரொம்ப சிடுசிடுங்க. தியா வந்து அந்த மாதிரி கேரக்டர் தான். லைட்டாக அவங்களுக்கு குளிச்சுட்டு துவட்டி விட்டாலே ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக இதுவுமே ஃபுல்லாக மஸ்லின் அண்டு காட்டன் கிளாத்தில் தான் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இது எடுத்து வச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டவல்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபீடிங் டவல். ஸோ எங்கேயாச்சும் வெளியே போய் ஃபீட் பண்ணுற சுச்சுவேஷன் வந்தால் அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இதுவுமே மஸ்லின் கிளாத் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுவுமே எடுத்து வச்சாச்சு. இதெல்லாம் வந்து சும்மா நார்மலாக வீட்டில் இருக்கிறப்போ மார்னிங் வீட்டில் இருக்கும் கேஷுவலாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டுனா இந்த மாதிரி இதெல்லாம் பேபிஸ்க்கு வந்து மஸ்லின் கிளாத் தான். இது நிறைய போட்டு யூஸ் பண்ணிட்டோம் வீட்டில். சரி ஓகே ஊர்லமே எங்கேயாவது வீட்டில் கசகசன்னு இருக்கும்ல, வெயில் டைமுக்கு கசகசன்னு தான் இருக்குது இப்போவுமே. ஸோ அந்த மாதிரி காட்டன் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் சொன்னேன் எனக்கு மோஸ்ட்லி வந்து ட்ரௌசர்ஸு ஷர்ட்ஸ் இந்த மாதிரி தாங்க போட்டுக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி தான் உங்கள்கிட்ட நிறைய செட்ஸ் இருக்குது. நிறைய கழிக்கவும் செஞ்சுருக்கோம். இதுவுமே நிறைய போட்டு கொஞ்சம் ஃபேட் ஆயிடுச்சு. பட் அங்கேயுமே இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறப்போ பேபிஸ்க்கு போட்டு விடலாம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு ஒரு வளர்ந்துட்டாங்கன்னா வேஸ்ட் ஆயிரும். ஸோ அது வேற நல்லா போட்டு கழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறதுனாலேயே வந்து சில ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கியிருக்கோம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக பேபிஸ்க்கு. ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வாங்கினேன். ஸோ உங்களுக்கு அதெல்லாம் வந்து நான் காட்டுறேன். ஓகே, உங்களுக்கு இதில் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த கலர் வந்து நீங்கள் கீழே ஹாட்டாக கமெண்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாவெண்டர் கலர் பவு வச்சுது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொன்று என்ன என்னோட டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபிஸ்க்கு இந்த மாதிரி சைடில் வந்து இந்த மாதிரி லாக் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்கள் தலைவலி தான் இதை போட்டாகணும். ஸோ நீங்கள் பார்க்காம வாங்கிட்டீங்க அப்படின்னா ஏன்னா பேபிஸ் ஹெட் வந்து நாளுக்கு நாள் அப்படியே பெருசாயிரும் மந்த்லி வைஸ். ஸோ இந்த மாதிரி வாங்கிக்கிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா 1 மந்த் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னோட சஜஷன். ஸோ ஃபுல்லாகவே காட்டன் தான். இது நல்லா அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஏதாவது ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு போடனா கூட சால்ட்டாக போட்டுப்பாங்க. அப்புறம் இதுவுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதில் வந்து எடுக்கும் போது எனக்கும் கழிச்சு ஒரு குட்டி பாக்கிட்டு போச்சு. ஏன் டேடுன்னு போட்டெல்லாம் பிரிண்ட் வச்சிருக்க மாட்டாங்களா, மாமுக்கு மட்டும்தான் பிரிண்ட்ஸ் இருக்கா, அவங்க தேடவும் செஞ்சாங்க. ஸோ மோஸ்ட்லி மாம்னு சொல்லி தான் நிறையா பிரிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா பின்னாடி பட்டன் ஏதோ ஒன்று அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் நல்லா எக்ஸ்ட்ரா சைஸ் ஆனாலும் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அவங்களுக்கு வேணுமா இருங்க இந்தாங்க. அப்புறம் இந்த ட்ரெஸ் வந்து ஒரு நைட் ஷூட் மாதிரி தான் நான் தேடினேங்க. பட் எனக்கு என்னமோ இது பாய்ஸ் செக்ஷனில் கிடச்சிது. நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் தூக்கிட்டு வந்துட்டேன் கலரை பார்த்துட்டு. ஸோ இது தியாக் செட் ஆகும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ இது ஒன்று எடுத்தேன். சரி எங்கேயாவது பஸ் ட்ராவல் பண்ணும்போது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரௌசர்ஸ் நிறையா இருக்குல்ல, ஸோ அதுக்கு போடுற மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளாக லூஸாக தான் எப்போவுமே எடுப்பேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஷர்ட். ஓகே, ஸோ இது ஒன்று எடுத்திருந்தேன். ஸோ இதுக்கு என்னன்னாலும் பேர் பண்ணிக்கலாம், வெளியே போனாலும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இது போக நான் சொன்னேன்ல நிறைய ட்ரௌசர்ஸ் இந்த மாதிரி ஷர்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாக அதுதான். ஸோ இது எல்லாமே எடுத்து வச்சுக்க போகிறேன். ஏன்னா பேபிஸ்க்கு பேண்டீஸ் அந்த மாதிரி இது பண்ணுறதோட இந்த மாதிரி போட்டோன்னா கொஞ்சம் லூஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி.
இதுக்கே பேக் நிரம்பிடும் போலங்க. ஆக்சுவலி தியாக்கு 2 பேக் நாங்கள் வைக்கணும், அதனால தான் எங்கள் ட்ரெஸ் எல்லாம் ஒரே பேக்கில் நாங்கள் வச்சோம். ஏன்னா இதுக்கு அடுத்து அவங்களோட டாய்ஸ் அது இதுன்னு சொல்லி இன்னும் ஒரு பேக் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா தியாக்கு முக்கியமானது வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணுற அந்த மெடிசனு, அப்புறம் ஆயில், இது எல்லாமே. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி வந்து ஹிமாலயா பிராண்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா ஹிமாலயா தான். அப்புறம் வைப்ஸுமே பார்த்தீங்கன்னா நான் 2 வைப்ஸ் வந்து மார்க்கெட்டில் அப்பப்போ சில இது கிடைக்காம போகும். ஸோ நான் வந்து மதர்ஸ் பேஷ் ஒன்று யூஸ் பண்ணுவேன், அது ரொம்ப வாட்டரியாக நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஹிமாலயா யூஸ் பண்ணுவேன். ஸோ இது 2 தான் தியாக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லோஷன் வந்து இது மார்க்கெட்டில் இருக்குமா என்னன்னு தெரியல. இது வந்து எனக்கு டாக்டர் சஜஸ்ட் பண்ணது. ஏன்னா தியாக்கு வந்து ஒரு 3 months 2 months இருக்கும்போதே ஃபேஸ் அலர்ஜிஸ் நிறைய வந்துருச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து எங்கள் ஊரில் பார்க்கும்போது டாக்டர் வந்து இந்த லோஷன் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க பாடிக்கு. ஸோ அப்போ இருந்து டில் வரை நான் இப்போ இது தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து கெட் சாஃப்ட் பேபி லோஷன் சொல்லிட்டு ஒரு லோஷன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து தியாக்கு ஃபேஸுக்குன்னு தனியாக ஒரு லோஷன் யூஸ் பண்ணுறது வந்து மதர்ஸ் பேஷோட பிராண்டு தான். இது வந்து ஒரு மில்க் லோஷன் தான். ஸோ அதனால இது வந்து நானாக தான் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ நல்லா இருக்கு. ஏன்னா ஃபேஸ் வந்து சீக்கிரம் ட்ரை ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ இது போடுறதுனால நல்லா இருக்கு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா சோப்புமே வந்து எனக்கு டாக்டர் சஜஸ்ட் பண்ணதான், மிக்கி பார் சோப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இது மார்க்கெட்டில் இல்லை. இந்த லோஷனும் இதுவும் நான் ஊர்லேருந்து வரும்போதே பல்காக வாங்கிட்டு வந்தது. ஸோ இதுவுமே வந்து அவங்களுக்கு இது போட்ட அப்புறமே ஃபேஸ் அலர்ஜிஸ் அப்படியே நல்லா குறைஞ்சிருச்சு. இப்போ நல்லா இருக்கு. ஸோ அதனால 1 year வேற கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது யூஸ் பண்ணுறேன். ஸோ பவுடர்ஸ் எல்லாமே வந்து ஹிமாலயா தான் இப்போ வர. அப்புறம் டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணுறது வந்து ஜிங்கோய் 1 year வரை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை மறக்காம எடுத்து வச்சுப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துமே நெசசரி. பேபிக்கு எப்பயாவது இந்த ஏசியில் தூங்குறப்போ அந்த மாதிரிலாம் வர்றப்போ நோஸ் வந்து அடிக்கடி பிளாக் ஆகும். அது அவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஸோ அழுவாங்க, நமக்கு தெரியாது. ஸோ அதனால திடீர்னு கிளைமேட் மாறுறதுனால நான் இது எப்பவுமே என் கையில் வச்சுப்பேன். இது வந்து நாசில் ஸ்ப்ரே. ஸோ எல்லா பேபிஸுமே யூஸ் பண்ணுவாங்க, எல்லா மதர்ஸ்க்குமே தெரியும். ஸோ இது கண்டிப்பாக ட்ராவல் ஃப்ரெண்ட்லி எல்லாரும் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நெசசரிக்கு பேராசிட்டமால். இது வந்து கோலி சாஃப்ட். இது எதுக்குன்னா உங்களுக்கு சம்டைம் இந்த வயிறு வலி வரும், ஏதாவது சாப்பிட்டு ஃபுட்டு சேரல, திடீர்னு நயன் எதுக்காவது அழுகுறாங்க வயிறு வலிக்கு அப்படின்னா இது வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லி. இது கோலி சாஃப்ட். இதை கண்டிப்பாக எடுத்து வச்சுப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பொருள் என்னன்னா இது வந்து சிரட்டை பொட்டு. சில பேர் இந்த மை யூஸ் பண்ணுவாங்க, பட் தியாக்கு செட் ஆகலை. நான் வந்து பிறந்ததுலேருந்து சிரட்டை பொட்டு தான். ஸோ இது வந்து எல்லாருமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து வச்சு விடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தியாக்குமே பார்த்தீங்கன்னா வைப்போம், உடனே அழிச்சிருவாங்க. பட் எங்கேயாவது குழந்தைங்கள வெளியே கூட்டு போகும்போது எல்லாருக்கும் குழந்தைங்க பிடிக்கும் தான், பட் 1-2 பேர் அது அழுகுன்னு சொல்லி திருஷ்டி ஆகும்போது அன்னெசரியாக பேபிஸுக்கு வந்து திடீர்னு வீட்டுக்கு வந்து அழுவாங்க. இதெல்லாம் எனக்கு நடந்திருக்கு. நான் வச்சு விடுவேன், தியாம அழிச்சிருவாங்க. ஸோ அதனால சொல்கிறேன், இது கண்டிப்பாக எல்லாருமே வந்து பேபிஸ்க்கு எங்கேயாவது ஒரு ஓரத்தில் கண்ணு தெரியாத லைட்டாக வந்து திருஷ்டி போட்ட மாதிரி வச்சிருங்க. ஸோ அதனால இது கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தியாவோட ட்ரை மேட்டு. ஸோ ஏதாவது யூரினோ ஏதாவது ட்ராவலில் ஏதாவது மாற்றணும் அப்படின்னா வந்து இதை நான் யூஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து நான் 4-5 நிறையா வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இப்போதைக்கு மிச்சர்லாம் வாஷில் கிடைக்கி இப்போதைக்கு இதை எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் வந்து அவங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்காக நிறையா வந்து வேஸ்டி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரொம்ப முக்கியமான நான் தியாக்கு என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பேம்பர்ஸ் தாங்க. லோடா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து தியாக்கு வந்து பிறந்து ஒரு 30+ daysலேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா நான் தனியாக தான் பேபி மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்னால் வேஸ்டியை மாற்றிக்கிட்டே இருக்க முடியல. ஸோ அதனால 1 monthக்கு அப்புறமே நான் வந்து பேம்பர்ஸ் தான். இந்த பிராண்டு தான் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து யூஸ் பண்ணுறேன், ஆன்டி ரேஷ் பிராண்டு. இது வேற டச்சோட தியாக்கு வந்து ரேஷஸ் வந்து வந்ததில்லை. ஸோ நீங்கள் யாராவது என்ன பண்ணலான்னு நியூ மாம் யாராவது யோசிச்சுக்கிட்டீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ரேட் வந்து கொஞ்சம் பிட் காஸ்ட்லி மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சைஸ் மாற ரேட் ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கு. பட் மஸ்ட் ட்ரை, நல்லா இருக்கு பேபிஸ்க்கு. நல்ல ரேஷஸ் எதுவும் வராமல் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஸோ இது வந்து இப்போ வாங்கிட்டு இருக்கோம். இது எப்படி சொல்றது, ஊருக்கு போய் வந்து இன்னும் பல்காக வாங்கணும். இப்போதைக்கு சின்ன பேக் எடுத்துட்டு போகிறேன் ட்ராவலுக்கு. அது போக வந்து கம்பல்சரி வந்து தியாக்கு வந்து நெயில் கட்டும். வீக்லி ஒன்ஸ் நெயில் வளர்ந்துறது அப்படியே கத்தி மாதிரி கீச்சிக்கிட்டே இருக்காங்க மூஞ்சில. ஸோ அதனால அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தியாக்கு வந்து டேரக்ட் ஃபீடே பண்ணிட்டு இருந்ததுனால அவங்க வந்து தண்ணி வந்து இன்னும் குடிக்க பழகவே மாட்டேங்காங்க. டம்ளரில் கொடுத்தா துப்பிடுறாங்க. ஸோ அதனால வந்து இந்த ஃபில்லர் தான் மருந்து சாப்பிடும், இந்த ஃபில்லரில் விட்டு ஊற்றி விட்டுறது. ஸோ அதுக்காக நான் வந்து ஃபில்லர் யூஸ் பண்ணுறேன். இது வேறு ஏதாவது அல்டர்னேட் வே இப்படி கொடுத்தா பேபிஸ் குடிப்பாங்க அப்படின்னு யாருக்கா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்.
இதுவுமே நான் நிறைய ட்ரை பண்ணி சங்கு வந்து அவங்களுக்கு கொடுக்குறதில்ல, எனக்கு சங்கு கொடுக்குறதா கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அதனால ஃபில்லர் யூஸ் பண்ணேன், இல்லைனா டம்ளர்லேயே லைட்டாக கொடுத்து பழக்கிறேன். இப்படி தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தியாவுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுற டாய்ஸ் இந்த மாதிரி கிளிக்கு இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு ஒரு நாள் அவங்களை பிடிங்கிருக்கேன், அதனால அவங்க கற்றுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறேன் நான். ஸோ இதெல்லாம் வந்து டீச்சிங்க்கு ரொம்பவே நல்லா இருக்கு அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். குட்டி குட்டி டாய்ஸ்லாம் எடுத்து இன்னும் நிறைய இருக்குது. இதை பிடிச்சதுக்கு அவன் அழுகுறான், அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன் நான். ஓகே, டாய்ஸ் எல்லாம் என் பேபிகிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். கொஞ்சம் நேரத்தில் அவங்க அதை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, அதுக்குள்ளே வீடியோ முடிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் தான் நான் இனிமேல் பேக் பண்ணணும். இந்த பேக் பத்துற மாதிரி தெரியல. ஸோ இதுக்கெல்லாம் இன்னும் தனி பேக் போட்டு நான் பேக் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபுட் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ்லேயோ இல்லை லாங் வீடியோ மாதிரி போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைனாக சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எங்கே போகிறோம், அடுத்து எங்கே ட்ராவல் பண்ணி என்ன ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வரும். ஸோ அதுக்கு மறக்காமல் நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே எங்களோட இன்ஸ்டா ஐடி இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.